Hi friends, welcome to our channel Kuttima Novels. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இட் இஸ் பேஸ்ட் ஆன் குவாண்டம் தியரி. ஓகே, ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து என்னென்ன பார்த்தோம்? ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பார்த்தோம், வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பார்த்தோம், டயாட்டாமிக் வைப்ரேட்டிங் ரொட்டேட்டர் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் வந்து கொஞ்சம் சின்ன டாபிக் தான். நம்ம வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டயாட்டாமிக் வைப்ரேட்டிங் ரொட்டேட்டர் பார்க்கலன்னா ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அதை பேஸ் பண்ணி இது வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மாலிகுல்ஸ் அப்சர்வ் அண்ட் எமிட் ரேடியேஷன்ஸ் இன் யூவி விசிபிள் ரீஜியன். ஸோ வந்து வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரம் வந்து ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், ஏன்னா ஐஆர் ரீஜியனில் கிடைக்கும். இங்கே வந்து மாலிகுல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுற ஃப்ரீக்வன்சியும் எமிட் ஆகிற ஃப்ரீக்வன்சியும் எதில் இருக்கும்? ஒன்று அல்ட்ரா வயலட்டாக இருக்கும், இல்லைனா விசிபிள் ரீஜியனாக இருக்கும். ஸோ விசிபிள் ரீஜியனோட அந்த ஸ்பெக்ட்ரம் இது வந்து ஃப்ரீக்வன்சி என்ன? 200 to 800 nanometer. ஸோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இஸ் யூஸ்டு டு ஸ்டடி அபவுட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இங்கே எப்பயும் போல் டயாட்டாமிக் மாலிகுல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அக்கார்டிங் டு போர்-ஆஃப்ரிமர் அப்ராக்சிமேஷன், E total is equal to EE plus EV plus ER joules. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டாப்பிக்கில் E total வந்து EV plus ER பார்த்துருப்போம். இங்கே என்ன பார்க்குறோம்? E total is equal to EE plus EV plus ER. ஸோ ஒரு மாலிகுல்ஸ் வந்து ரேடியேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது அதில் ரொட்டேட் ஆகும் அண்ட் வைப்ரேஷன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ மாலிகுல் அப்சர்வ் அ ரேடியேஷன், electric field is also absorbed by the molecules. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் அங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் வந்து போர்-ஆஃப்ரிமர் அப்ராக்சிமேஷன் வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்சர்வ் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து E டோட்டல் எனர்ஜி வந்து EE ப்ளஸ் EV ப்ளஸ் ER ஜூல்ஸ். ஸோ அதையே நம்ம வேவ் நம்பரில் எழுதுகிறோம் எப்பயும் போல். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பர் E டோட்டல் இஸ் equal to EE ப்ளஸ் EV ப்ளஸ் ER சென்டிமீட்டர் மைனஸ் 1. ஸோ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா EE எலக்ட்ரானிக் எனர்ஜி வந்து ரொம்ப ஹை எனர்ஜியாக இருக்குது கம்பேர்ட் டு ரொட்டேஷனல் அண்ட் வைப்ரேஷனல். ஸோ அதனால் எலக்ட்ரானிக் எனர்ஜி வந்து கிரேட்டர் போட்டிருக்கோம். EV ஸ்மாலர், அதை விட ரொட்டேஷனல் ஸ்மாலர். ரொட்டேஷனல் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முந்தின டாப்பிக்லேயே பார்த்துருப்போம். டயாட்டாமிக் வைப்ரேட்டிங் டயாட்டாமிக் ரொட்டேட்டரில் முந்தின டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். ரொட்டேஷனல் வந்து ரொம்ப கம்மி வைப்ரேஷனில் கம்பேர் பண்ணும்போது. இங்கே என்ன பார்க்குறோன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை விட வைப்ரேஷன் எனர்ஜி ரொம்ப கம்மி. ஸோ எலக்ட்ரிக் எனர்ஜியோட ஈக்குவேட் பண்ணணும்னா இது வந்து 3 மடங்கு இருக்கணும், இது வந்து 6 மடங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பெக்ட்ரம் பேண்ட் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் வைப்ரேஷனல் கோர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரொட்டேஷனல் ஃபைன் ஸ்ட்ரக்சர். ஸோ வைப்ரேஷனலுக்குள்ள ரொட்டேஷனல் எப்படி இருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் டிரான்சிஷனுக்குள்ள வைப்ரேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும், ரொட்டேஷனல் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அண்ட் இட் ப்ரொடியூசஸ் பேண்ட் ஸ்பெக்ட்ரா. இது வந்து எப்படி வந்து ஸ்பெக்ட்ரம் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஒரு பேண்டாக ஸ்பெக்ட்ரம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே யூஸ் பண்ணுற மாலிகுல்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹோமோ நியூக்ளியர் அண்ட் ஹீட்டோ நியூக்ளியர். ரெண்டு டைப் ஆஃப் மாலிகுல்ஸுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வைப்ரேஷனல் கோர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? ஆல் த ஆட்டம்ஸ் ஆர் இன் த கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ கீழே வந்து ஒரு 5 கோடு போட்டிருக்கான், மேலே ஒரு 5 கோடு போட்டிருக்கும். சரியா? இது வந்து V டபுள் டேஷ், இது வந்து V டேஷ். ஸோ V டேஷ் V டபுள் டேஷ் வந்து செட் ஆஃப் டிரான்சிஷன் பேண்டு. ஒரு வந்து செட் ஆஃப் டிரான்சிஷன் வந்து V டேஷ் V டபுள் டேஷ் போட்டிருக்கோம். இது 0 ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட், 0 ஸ்டேட்லேருந்து செகண்ட் ஸ்டேட், தேர்ட் ஸ்டேட், ஃபோர்த் ஸ்டேட்னு போகுது. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே என்ன பார்த்தோம்? 5-6 ரொட்டேஷனல் லெவல்ஸ் இருக்கிறது ஒரு வைப்ரேஷனல் லெவல். இங்கே எலக்ட்ரிக் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5-6 வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரம் தான் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம். ஓகே, 5-6 வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரம் தான் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ அப்போ வந்து எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் வந்து எவ்வளவு கிரேட்டர் வேல்யூன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் வேல்யூஸ்க்குள்ளே 5-6 வைப்ரேஷனல் லெவல்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு வைப்ரேஷனல் லெவல்லையும் 5-6 ரொட்டேஷனல் லெவல்ஸ் வந்து இருக்கும். நிறையா ரொட்டேஷனல் லெவல்ஸ் இருக்கும், இங்கே வந்து நிறைய வைப்ரேஷனல் லெவல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். ஸோ இங்கே வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து 0 to 0, 1 to 0, 2 to 0, 3 to 0 நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஸ்பெக்ட்ரம் எப்படி கிடைக்குன்னா ஒரு பேண்ட் ஸ்பெக்ட்ரமாக கிடைக்கும். ஸோ 0-0ல் ஒரு பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஏன்னா உள்ளே வந்து வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் எல்லா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் இருக்குது இல்லையா? ஸோ அதனால ஒரு பேண்ட் ஸ்பெக்ட்ரம். 1-0ல் ஒரு பேண்ட் ஸ்பெக்ட்ரம், 2-0ல் ஒரு பேண்ட் ஸ்பெக்ட்ரம், 3-0ல் ஒரு பேண்ட் ஸ்பெக்ட்ரம். ஸோ இப்படியே ப்ரொடியூஸ் ஆக ஹை ஃப்ரீக்குவன்சி ஆகும்போது பேண்ட் வந்து க்ரௌடட் டுகெதராக ஆகிடுது. ஒரு மாதிரி
க்ரௌட் ஆகி அது வந்து கொசன் ஆகி ஒரு மாதிரி ஃபுல்லாக வந்து பேண்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இருக்கிற விஷயம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டாபிக் வந்து ஃப்ராங்க் கார்டன் பிரின்சிபல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.